ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டான குரூப் 2 குரூப் 4க்கு உண்டான கேள்வி பதில்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? ஆப்ஷன் ஏ எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் தான். ஆப்ஷன் பி எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் தான். ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் தான். ஆப்ஷன் டி எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் தான் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சர் ஐசக் நியூட்டன். ஆப்ஷன் பி சர் சி.வி. ராமன். ஆப்ஷன் சி தாமஸ் ஆல்வா எடிசன். ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன். இதுக்கு சரியான விடை ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து சர் சி.வி. ராமன், அதனால தான் அவர் பேர்லேயே வந்து ராமன் விளைவுன்னு இருந்தது. ஸோ ஆப்ஷன் பி ராமன் விளைவு, அதுக்கு ஆப்ஷன் பி சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது அப்படிங்கிறதா. ஆப்ஷன் ஏ கடல் நீர் ஏன் கருப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. ஆப்ஷன் பி கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை. ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஆப்ஷன் டி கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஸோ ஒளி விலகல் காரணமாக வந்து இந்த கடல் நீர் வந்து நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படிங்கிறதா ராமன் விளைவு. ஸோ அதுக்கு தான் வந்து அவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. அடுத்த கேள்வி, தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28. ஆப்ஷன் பி ஜனவரி 26. ஆப்ஷன் சி ஜூன் 30. ஆப்ஷன் டி டிசம்பர் 10. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28. அடுத்த கேள்வி, சர் சி.வி. ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ 1920. ஆப்ஷன் பி 1928. ஆப்ஷன் சி 1982. ஆப்ஷன் டி 1298. சரியான விடை ஆப்ஷன் பி 1928. அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ மேரி கியூரி. ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் சி ராமானுஜர். ஆப்ஷன் டி சர் சி.வி. ராமன். சரியான விடை ஆப்ஷன் டி சர் சி.வி. ராமன். அடுத்த கேள்வி, ஒருமை பண்பின் பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆப்ஷன் பி மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆப்ஷன் சி மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஆப்ஷன் சி மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான். சரியான விடை ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கிளை உறவினர். ஆப்ஷன் பி பேதையார் அறிவற்றவர். ஆப்ஷன் சி போற்றார் பகைவர். ஆப்ஷன் டி அளந்தவர் கொடையாளர். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி அளந்தவர் கொடையாளர். அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. சாலவும் நன்று எவ்வகை தொடர்? ஆப்ஷன் ஏ விழித்தொடர். ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர். ஆப்ஷன் சி அடுக்கு தொடர். ஆப்ஷன் டி உரிசொல் தொடர். சரியான விடை ஆப்ஷன் டி உரிசொல் தொடர். அடுத்த கேள்வி, சரியான தொடரை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. ஆப்ஷன் பி முருகன் சோறு தின்றான். ஆப்ஷன் சி குயவர் பானை செய்தார். ஆப்ஷன் டி அணில் பழம் சாப்பிட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. அடுத்த கேள்வி, பழம் என்பதன் கூட்டுப்பெயர். ஆப்ஷன் ஏ குவியல். ஆப்ஷன் பி குலை. ஆப்ஷன் சி மந்தை. ஆப்ஷன் டி கட்டு. சரியான விடை ஆப்ஷன் பி குலை. அடுத்த கேள்வி, பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிக. கல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்கூட்டம். ஆப்ஷன் சி கல் மந்தை. ஆப்ஷன் சி கற்குவியல். ஆப்ஷன் டி கல்கட்டு. சரியான விடை ஆப்ஷன் சி கற்குவியல். அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் எந்த மொழிக்கு உரியது? ஆப்ஷன் ஏ கிரேக்கம். ஆப்ஷன் பி சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி அரபு. ஆப்ஷன் டி பாரசீகம். சரியான விடை ஆப்ஷன் டி பாரசீகம். அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கம்பர் எழுதிய நூல்கள் ஒன்று. ஆப்ஷன் ஏ நீதிநெறி விளக்கம். ஆப்ஷன் பி மதுரை கலம்பகம். ஆப்ஷன் சி கந்தர் கலிவெண்பா. ஆப்ஷன் டி கடகோபர் அந்தாதி. சரியான விடை ஆப்ஷன் டி கடகோபர் அந்தாதி. அடுத்த கேள்வி, குண்டம் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ குறிக்கும் நீர்நிலை. ஆப்ஷன் டி இடத்தின் பெயர். ஆப்ஷன் சி உவர் நீர்நிலை. ஆப்ஷன் டி கமலை கிணறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ குறிக்கும் நீர்நிலை. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ மல்லெடுத்த வலிமையற்ற.
ஆப்ஷன் பி சமர் போர், ஆப்ஷன் சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, ஆப்ஷன் டி நல்கும் தரும். சரியான விடை ஆப்ஷன் ஏ மல்லெடுத்த வலிமையற்ற. அடுத்த கேள்வி கலை சொல்லறிதல். ரெசிப்ரோசிட்டி. ஆப்ஷன் ஏ வறுமை, ஆப்ஷன் பி வளமை, ஆப்ஷன் சி நற்பண்பு, ஆப்ஷன் டி ஒப்புரவு நெறி. சரியான விடை ஆப்ஷன் டி ஒப்புரவு நெறி. அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. எக்வஸ்ட்ரெயின். ஆப்ஷன் ஏ யானை ஏற்றம், ஆப்ஷன் பி கப்பல் பயணம், ஆப்ஷன் சி குதிரை ஏற்றம், ஆப்ஷன் டி ரயில் பயணம். சரியான விடை ஆப்ஷன் சி குதிரை ஏற்றம். அடுத்த கேள்வி இருபொருள் தருக. ஓடு. ஆப்ஷன் ஏ ஓடுதல் மேற்கூரை, ஆப்ஷன் பி நதி எண், ஆப்ஷன் சி நிலவு மாதம், ஆப்ஷன் டி புன்னகை ஆபரணம். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓடுதல் மேற்கூரை. அடுத்த கேள்வி இருபொருள் தருக. நகை. ஆப்ஷன் ஏ பெருமை உவகை, ஆப்ஷன் டி அழகு விருப்பம், ஆப்ஷன் சி சிரிப்பு அணிகலன், ஆப்ஷன் டி ஆசை மகிழ்ச்சி. சரியான விடை ஆப்ஷன் சி சிரிப்பு அணிகலன். அடுத்த கேள்வி இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக. வன்மை அதற்கு ஆப்ஷன் ஏ ஈகை வலிமை, ஆப்ஷன் பி வலிமை கட்டளை, ஆப்ஷன் சி வழங்குதல் கட்டளை, ஆப்ஷன் டி கயிறு நிலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஈகை வலிமை. அடுத்த கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மலை. ஆப்ஷன் ஏ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், ஆப்ஷன் பி உரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், ஆப்ஷன் சி வீடு வளர்ப்போம் மழை பெறுவோம், ஆப்ஷன் டி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சரியான விடை ஆப்ஷன் ஏ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அடுத்த கேள்வி அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க. ஆசிய ஜோதி. ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாற்றை கூறும் நூல், ஆப்ஷன் பி நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல், ஆப்ஷன் சி பெரியாரின் வரலாறை கூறும் நூல், ஆப்ஷன் டி பாரதியாரின் வரலாறை கூறும் நூல். சரியான விடை ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாறை கூறும் நூல். அடுத்த கேள்வி கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ முதல் தொடர் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இரண்டாவது தொடர் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும், ஆப்ஷன் ஏ ஆனால், ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி அதே போல, ஆப்ஷன் டி ஏனெனில். சரியான விடை ஆப்ஷன் டி ஏனெனில். அடுத்த கேள்வி சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. ஆப்ஷன் ஏ ஆனால், ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி அதுபோல, ஆப்ஷன் டி அதனால். சரியான விடை அதனால். சரியான நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம், அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார். ஆப்ஷன் ஏ எதை, ஆப்ஷன் பி எது, ஆப்ஷன் டி எவ்வாறு, ஆப்ஷன் சி எவ்வாறு, ஆப்ஷன் டி யார். சரியான விடை ஆப்ஷன் சி எவ்வாறு. அடுத்த கேள்வி சரியான வினா சொல்லை தேர்ந்து செய்க. பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள். ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி யாது, ஆப்ஷன் சி என்ன, ஆப்ஷன் டி யாவை. சரியான விடை யாவை. அடுத்த கேள்வி நெல்லையப்பர் கோயில் டேஸ் உள்ளது. ஆப்ஷன் ஏ என்ன உள்ளது, ஆப்ஷன் பி எங்கு உள்ளது, ஆப்ஷன் சி எது உள்ளது, ஆப்ஷன் டி எப்போது உள்ளது. சரியான விடை எங்கு உள்ளது. அடுத்த கேள்வி பொருத்தமான காலத்தை இட்ட நிரப்புக. முதலமைச்சர் நேற்று கோவை டேஸ். ஆப்ஷன் ஏ வந்தார், ஆப்ஷன் பி வருகிறார், ஆப்ஷன் சி வருவார், ஆப்ஷன் டி வருகின்றார். இது முதலமைச்சர் நேற்று அப்படிங்கிறப்போ வந்தார் அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்தார். அடுத்த கேள்வி தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இது என்ன காலம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் ஏற்றிட்டார் அப்படிங்கிறனால அது இறந்த காலமாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ எதிர்காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி வருங்காலம், ஆப்ஷன் டி இறந்த காலம். அடுத்த கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க. குருவி. ஆப்ஷன் ஏ இலை, ஆப்ஷன் பி கூடு, ஆப்ஷன் சி மரம், ஆப்ஷன் டி கனி. சரியான விடை கூடு. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்து செய்க.
ஆப்ஷன் ஏ காகம் கத்தும், ஆப்ஷன் பி காகம் கரையும், ஆப்ஷன் சி காகம் அழும், ஆப்ஷன் டி காகம் பேசும். சரியான விடை ஆப்ஷன் பி காகம் கரையும். அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏ அவன் இப்போ உசரமா வளர்ந்துட்டான், ஆப்ஷன் பி அவன் இப்பொழுது உயரமா வளர்ந்துட்டான், ஆப்ஷன் சி அவன் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான், ஆப்ஷன் டி அவன் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான். சரியான விடை ஆப்ஷன் டி அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அடுத்த கேள்வி, சொற்களில் கூட்டுப்பெயரை எழுதுக. சோளம் ஆப்ஷன் ஏ தோப்பு, ஆப்ஷன் பி தோட்டம், ஆப்ஷன் சி கொல்லை, ஆப்ஷன் டி வயல். சரியான விடை ஆப்ஷன் சி கொல்லை. அடுத்த கேள்வி, நிறுத்தற்குறி அறிக, எது சரியானது. ஆப்ஷன் ஏ முத்தமிழ் இயல் இசை நாடகம், ஆப்ஷன் பி முத்தமிழ் இயல் இசை நாடகம், ஆப்ஷன் சி முத்தமிழ் இயல் இசை நாடகம், ஆப்ஷன் டி முத்தமிழ் இயல் இசை நாடகம். சரியான விடை ஆப்ஷன் சி முத்தமிழ் இயல் இசை நாடகம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மரபு பெயர். ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி தஞ்சாவூர், ஆப்ஷன் சி மயிலாப்பூர், ஆப்ஷன் டி கோவை. சரியான விடை கோவை. கோயம்புத்தூர் அப்படிங்கிறதா கோவை அப்படின்னு மாறியிருக்கு. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களில் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ புதுகை, ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி மயிலை, ஆப்ஷன் டி தஞ்சை. சரியான விடை திருச்சி. அடுத்த கேள்வி, தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இதில் மயிலை என்று குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர், ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி மயிலாடுதுறை, ஆப்ஷன் டி இமயமலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். அடுத்த கேள்வி, மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடட்டும். இத்தொடர் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சுட்டி, ஆப்ஷன் பி இணையம், ஆப்ஷன் சி உலாவி, ஆப்ஷன் டி வலையொலி. சரியான விடை ஆப்ஷன் சி உலாவி. அடுத்த கேள்வி, நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் அறியும். இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சுவை, ஆப்ஷன் பி இனிமை, ஆப்ஷன் சி பதம், ஆப்ஷன் டி உணர்வு. சரியான விடை ஆப்ஷன் ஏ சுவை. அடுத்த கேள்வி, டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ ஓவியக்கலை, ஆப்ஷன் பி சிற்பக்கலை, ஆப்ஷன் சி சுடுமண் சிற்பக்கலை, ஆப்ஷன் டி செப்பு படிமக்கலை. சரியான விடை ஆப்ஷன் சி சுடுமண் சிற்பக்கலை. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.